வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு இந்த வருஷம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்லது செய்யுமா, கெடுதல் செய்யுமா, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் போயிட்டு வரும். இப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த வருஷம் 2025 வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். துலாம் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன். துலாம் ராசிக்கு கடந்த 1.5 வருடமாக 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்து பல நல்ல பலன்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்படிப்பட்ட ராகுவும் கேதுவும் 6ஆம் இடத்திலிருந்து விலகி 5ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 12ஆம் இடத்திலிருந்து விலகி 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இது நல்லதா கெட்டதா சார் அப்படின்னா இதுவும் நல்லது தான். 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல ராகு கேது எப்படி இருந்தால் நல்லதோ அதே போல் இந்த 5ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ராகு கேது இருக்கிறது நல்லது. அதுலேயும் அந்த 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த சர்ப்ப கிரகம் ராகு கேது, இந்த சர்ப்ப கிரகம் 2 கிரகமும் 3, 6, 11 இந்த இடங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு, நல்ல பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது கேது பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றாரு, ராகு பகவான் 5ஆம் இடத்துல வர்றாரு. இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக காரிய வெற்றி, எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் ஒரு லாபம் வெற்றி இருக்கணும். இந்த காரிய வெற்றியை, லாபத்தை இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் துலாம் ராசி நண்பர்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் துலாம் ராசிக்கு குரு பயிற்சி, சனிப்பயிற்சி வீடியோலாம் தனித்தனி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். அந்த குரு பயிற்சி, சனிப்பயிற்சி 2 பயிற்சிகளுமே துலாம் ராசிக்கு சாதகமான பயிற்சியாக யோகத்தை அளிக்கக்கூடிய பயிற்சியாக தான் இருக்குது. பார்க்காத நண்பர்கள், நேயர்கள் தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட நல்ல நிலைமையில் குருவும் சனி பகவான் இருக்கும்போது இந்த ராகு கேதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த துலாம் ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டால் பெரிய பிரச்சனைகள் வராது. குழந்தைகள் விஷயத்தில் தான் சில பிரச்சனைகளை கொடுக்கும். பெரிய பாதிப்பு எதுவும் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொடுக்காது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல ராகு சிலருக்கு குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். சில துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 5ல் ராகு வரும்போது தான் இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தை வகையில் சில பிரச்சனைகளையும் தொல்லைகளை கொடுக்கும். சிலருக்கு காதல் மலரும். 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். 5ஆம் இடத்துல ராகு வர்றதுனால காதல் ஆசைகளை தூண்டுவார். சிலருக்கு காதல் எண்ணங்கள் உருவாகும். குறிப்பாக இந்த இளம் வயது மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் காதல் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இந்த காலகட்டத்தில். மற்றபடி இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வர்றதுனால இந்த குலதெய்வ வழிபாட்டில் சில தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் பங்காளி வகைகளையும் சில பூர்வீக பிரச்சனைகள், சொத்து பத்து பிரச்சனைகளையும் கொடுத்து அதன் மூலயமா அது ஒரு நல்ல பலனை செய்யும். முதல்ல சொத்து வகையில், பங்காளி வகையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதன் பிறகு சொத்து கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வார் இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான். அதனால் குலதெய்வ வழிபாடை விடக்கூடாது. குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யணும் துலாம் ராசி நண்பர்கள். அதே சமயத்தில் 11ஆம் இடத்துல கேது பல நல்ல அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு செய்வார். காரிய வெற்றியை கொடுப்பாரு, லாபங்களை அதிகமாக கொடுப்பாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய கேது லாபங்களை அள்ளி எண்ணி கொடுப்பார். ஏற்கனவே சனி பகவான் 6ஆம் இடத்துக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு மிக நல்ல பலன்களை வாரி வாரி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. 19ஆவதுக்கு ராகுக்கு எதுவும் சேர்ந்துக்கிச்சு. அதாவது இது ஒரு பொற்காலம் தான் துலாம் ராசிக்கு. 3 முக்கியமான பயிற்சிகளும் இந்த வருஷம் நடக்குது. இந்த 3 பயிற்சிகளுமே துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகவும் சாதகமான பயிற்சியாக அமைஞ்சிருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக மொத்தம் இந்த 2025 நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு மாற்றத்தையும், ஏற்றத்தையும், முன்னேற்றத்தையும், லாபங்களையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பயிற்சியாக அமைஞ்சிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.